அதனாலதான் அடிமை அதிமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவ வேண்டும் என்று பார்க்கிறார். என வலிமையா பேசிட்டு போயிருக்கிறார். நான் கோவையில் பரப்புரைக்கு போனப்போ நம்முடைய சகோதரர் ராகுல் அவர்கள் திருவள்ளுவர் பகுதிக்கும் டெல்டா மாவட்டத்துக்கும் வந்திருந்தார். நான் நாளைக்கு சென்னையில் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் தென்கோடியில் குமரியில் பிரச்சாரத்தில் இருப்பார். சுற்றி சுற்றி நானும் என்னுடைய சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் எல்லா திசைகளும் நம்ம கூட்டணியுடைய வெற்றியை உறுதிப்படுத்திட்டு வரோம். அதுக்கு மேலே வலிமை சேர்க்க வந்திருக்கிற மரியாதைக்குரிய காரிகை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் முதலில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த போகிறேன். உங்கள் அனுமதியோடு அறிமுகப்படுத்தலாமா? முதல்ல பர்கூர் சட்டமன்ற தொகுதி நமது வேட்பாளர் மதியழகன் அவர்கள். ஊர்காவல் படையில் மண்டல கமாண்டராக இருந்தவர். மாநில விவசாய அணியினுடைய துணைத் தலைவராக இருந்து மாவட்ட கழக செயலாளராக உயர்ந்தவர். மீண்டும் அவருக்கு உதயசூரன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து ஓசூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் எஸ்.ஏ. சத்யா அவர்கள். ஓசூர் நகராட்சி கவுன்சிலராக இருந்தவர். ஓசூர் நகராட்சி தலைவராக வளர்ந்தவர். ஓசூர் மாநகர மேயராக உயர்ந்தவர். சட்டமன்ற உறுப்பினராகவும் மக்கள் பணியாற்றின இவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தரணும். அடுத்து கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி நம்முடைய வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மதிப்பிற்குரிய டாக்டர் செல்லகுமார் அவர்கள். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் கொண்டவர். 2019 கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்களில் ஒருவரான அவருக்கு நீங்கள் கை சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றி பெற வைக்கணும். அடுத்து தளி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த டி. ராமச்சந்திரன் அவர்கள். கடந்த முறையும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் மக்களுக்காக குரல் கொடுத்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர். அவருக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் ஆதரித்து அவர் வெற்றி பெற வைக்கணும். அடுத்து ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி நம்முடைய வேட்பாளர் ஆர். குப்புசாமி அவர்கள். ஐஎன்டியூசி தேசிய செயலாளர், டிவிஎஸ் மோட்டார் தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் ஆகிய பொறுப்பில் இருக்கக்கூடிய குப்புசாமி அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரவு தந்து அவர் வெற்றி பெற வைக்கணும். அடுத்து வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி வெல்லும் வேட்பாளர் பி.எஸ். சீனிவாசன் அவர்கள். மாணவ பருவத்திலிருந்து கழகத்தோட செயல் வீரராக பணியாற்றியவர். நான் வளர்த்த இளைஞரனுடைய மாநில துணை செயலாளர் தம்பி சீனிவாசனுக்கு உதயசூரிய சின்னத்தில் ஆதரவு தரணும். மண்டல பொறுப்பாளர் சக்கரபாணி, மாவட்ட செயலாளர்கள் தளிப்பிரகாஷ், மதியழகன், இவங்க 3 பேரும் கிருஷ்ணகிரியினுடைய முழுமையான வெற்றி உறுதின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இவங்களுடைய வெற்றி உறுதியா? 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 நன்றி. வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். உங்கள் சீட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.